தமிழ் புத்தாண்டான பராபவ வருஷம் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறக்க இருக்குதுங்க. இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு வர இருக்கிறாரு. குரு பகவானுடைய பயணம் இந்த தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசியில் ஆரம்பித்து ஆனி மாதம் கடக ராசியில் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயணம் செய்ய இருக்கிறாரு குரு பகவான். பிறக்கக்கூடிய புத்தாண்டில் சனி பகவான் ஆண்டு முழுவதுமே மீன ராசியில் இருக்கிறாருங்க. கும்ப ராசியில் பயணிக்கக்கூடிய ராகு மார்கழி மாதத்தில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வாருங்க. பரபாவ வருஷத்தில் சில மாதங்கள் கேதுவும் உச்சம் பெற்ற குருவும் இணைந்து பயணிப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமானது வரப்போகுதுங்க. தமிழ் புத்தாண்டான பரபாபவ வருஷத்தில் மேச ராசியில் சூரியன் உச்சத்திலையும் செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியாக அமையப்போகுதுங்க. இதனால் குபேர ராஜ யோகமானது உருவாக போகுது. இதனால் மேஷம் முதல் கன்னி வரையிலான ராசிகளில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், கஷ்டங்கள் இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இந்த பரபாபவ தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகுங்க. பணம் பல வழிகளில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாக்கும். குரு பகவான் பயணம் செய்யக்கூடிய வருஷம் என்பதனால இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க போகுதுங்க. சொந்த பந்தங்களால் நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களை தேடி வருங்க. ராகு கேதுவினால் வெளிநாட்டு பயணங்கள் தேடி வரப்போகுதுங்க. கடன் தொல்லைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய அம்மாவுடைய உடல் நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. சனி பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுதுங்க. மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஆண்டாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய பரபாபவ புத்தாண்டானது அமைய போகுதுங்க. 12 ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷப ராசி. தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதிகார பதவிகளானது உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரமாக உருவாக போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்க போகுது. குருவுடைய பயணம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த குழந்தை வரமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மனைவி வழி உறவினர்களால் விரைய செலவுகள் அதிகரிக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ராகு கேதுவுடைய பயணத்தால் மார்கழி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகரிக்குங்க. சுப செலவுகளானது அதிகரிக்க போகுது. லாபஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவானால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாகவும் வரக்கூடிய காலகட்டமானது அமைய போகுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் ஆனது கிடைக்க போகுது. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு முழுவதுமே அற்புதமான யோகங்களானது கிடைக்க போகுது. ஆன்மீக பயணங்களில் அதிகமாக உங்களுக்கு ஈடுபாடானது ஏற்பட போகுதுங்க. அதே போல் இதனால் செலவுகளும் அதிகரிக்குங்க.
விலகிச் சென்றவர்கள் கூட உங்களிடம் நெருங்கி வரக்கூடிய அற்புதமான நேரமாகும். மேலுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்பமானது நீங்கி உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுதுங்க. பண வருமானமானது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஜென்ம குருவால் சில மாதங்களுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஆனி மாதத்திற்கு பிறகு குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் குடும்பத்தில் குதூகலமானது அதிகரிக்க போகுது. பணம் பல வழிகளிலும் இருந்து உங்களை வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. புரட்டாசி மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களானது ஏற்பட போகுது. ராகு கேதுவால் வீடு கட்டக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மார்கழி மாதத்திற்கு பிறகு பண விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நன்மையை கொடுக்குங்க. சனி பகவானுடைய பயணம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கடகராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டானது கனவுகள் அனைத்துமே நினைவாகக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்க. பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பொருளாதார நிலையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பண வருமானமானது அதிகரிக்க போகுதுங்க. ஜென்ம குரு டென்ஷனை அதிகப்படுத்துவார் என்பதனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேணும். புரட்டாசி மாதத்துக்கு பிறகு 2ஆம் வீட்டிற்கு பயணம் செய்யக்கூடிய அதிசார குரு பயிற்சியால் உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்க போகுதுங்க. ராகு கேதுவனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான நேரமாகும். பாக்கிய சனியால் மனப்பதற்றம் ஏற்பட்டு விலகலாங்க. அக்கம் பக்கத்தினரிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் அளவோடு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த நல்ல காரியம் ஒன்று நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல தடைப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இனி தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திரன் 7வது வீட்டில் இருக்கும்போது தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. குரு பகவானுடைய லாப ஸ்தான பயணம் வேலை தொழிலில் லாபத்தை கொண்டு வருவார். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். குல தெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்துக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்குங்க. புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்ய இருப்பதனால மனக்குழப்பமானது அதிகரிக்கலாங்க. திடீர் பண வருமானமானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. ராகு கேதுவின் பயணம் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்க போகுதுங்க. நோய் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய அற்புதமான நேரமாகும். சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8வது வீட்டில் பயணம் செய்வதால் திடீர் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சித்தர்கள் கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை கொடுக்குங்க. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலான முதலீடு செய்வதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. வேலையிலும் ப்ரமோஷனிலும் சம்பள உயர்வும் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பரபாவ தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சுப செலவுகளானது அதிகரிக்க போகுது. சொந்த பந்தங்களுடைய வருகையால் வீடு களை கட்டக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குரு பகவான் லாப வீட்டிற்கு போவதால் வருமானமானது பல வழிகளிலிருந்துமே உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. திருமணம் சுப காரியங்கள் அனைத்துமே நடைபெறக்கூடிய அற்புதமான நேரமாகும். இதனால் சுப விரய செலவுகளானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையானது கிடைக்க போகுதுங்க. மேலுமே ராகு கேதுவின் பயணம் செய்வதனால ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு அக்கறையானது அதிகரிக்க போகுதுங்க. வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. லாப ராகுவும் பூர்வ புண்ணிய கேதுவும் புது சொந்தங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரமாகுங்க. கண்டகச்சனி காலை என்பதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. பெண்கள்
உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக பிறக்கக்கூடிய ஆண்டானது அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு வேலை பளு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த பதிவில் மேஷம் முதல் கன்னி வரையிலான இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பிறக்கக்கூடிய புத்தாண்டில் பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.